சிலர் வீட்ல வச்சு லிங்கம் வச்சு வழிபடும்போது கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. வீட்ல வச்சு வழிபடலாமா? நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க இறைவனடி சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட புகைப்படம் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம், அதனால ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமா? சுவாமியே நம்ம திருமேனி வச்சுட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு வழிபாடுகள் நம்ம முறையாக செய்ய வேண்டும். இப்போ ஒரு அளவுக்கு அதிகமாக திருமேனிகள் போகும்போது அது ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ லிங்க வழிபாடு அப்படின்றது எந்த மாதிரி பண்ணும்? இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், லிங்கம் வீட்ல வச்சு வழிபடலாமா? அப்படி வழிபட்டா எந்த மாதிரி நம்ம இருக்கணும்? சிலர் வீட்ல வச்சு லிங்கம் வச்சு வழிபடும் போது கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. வீட்ல வச்சு வழிபடலாமா? சிவா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க இறைவனடி சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட புகைப்படம் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம், அதனால ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமா? வராது. அவங்க நமக்கு நல்லது தானே செய்வாங்க, அவங்க எந்த நம்மளுக்கு கெடுதல் செய்வாங்களா? அப்படித்தான் இறைவனும் அன்பே உருவானவர் சுவாமி அம்பாலும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய புகைப்படத்தை வீட்டில் வச்சுக்கிறதுனாலையும் திருமேனியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதனாலையும் நமக்கு என்ன பாதிப்பு வந்து சொல்லுங்க? அதனால நமக்கு நன்மை தான் வரும். இன்னும் சுவாமி நம்மளை நெருங்கி வரார், நாம் அன்பு செய்வதை பார்த்து அவர் இன்னும் நம்மளை நெருங்கி வருவார், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். இது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வருதுன்னா, சுவாமியை நம்ம திருமேனி வச்சுட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு வழிபாடுகள் நம்ம முறையாக செய்ய வேண்டும். இப்போ கோவில்ல ஒரு திருமேனி இருக்குதுன்னா 6 கால வழிபாடு, நித்திய பூசை நம்ம நடத்துறாங்க. மாத வழிபாடு, வார வழிபாடு, சிறப்பு வழிபாடுகள், வருட வழிபாடுகள் எல்லாமே இருக்கு, அவங்க பண்றாங்க. அதே போல நாமளும் அதை செய்ய வேண்டும். திருமேனி வாங்கி வச்சுட்டு அது ஒரு பொம்மை மாதிரி வச்சு இல்லாம நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்காக நம்ம பலன்கள் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் பரவலாக இருக்குதே தவிர, சுவாமியே நம்ம திருமேனி சிவலிங்க திருமேனியாக நம்ம வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சால சிறந்தது. ரொம்ப பெரிய உயரமாக இல்லாம, ரொம்ப பெரிய அளவில் இல்லாம, ஒரு குறைந்த அளவு ஒரு 1/2 அடிக்கு உள்ள சிவலிங்க திருமேனிகளை நம்ம வீட்டில் வைத்து நம்ம தாராளமா நம்ம வழிபாடு செய்யலாம். அவர்களுக்கு அந்த திருமேனிக்கு நம்ம அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் ஆராதனைகள் எல்லாம் திருமுறை படிக்கிறது, கற்பூர பேரொழி காட்டுறது, எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக செய்யலாம். அது எந்த ஒரு தோஷமும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமாக திருமேனிகள் போகும்போது அது முறைப்படி ஆகம முறைப்படி நம்ம அதை பதிட்டை செய்ய வேண்டும். அதை பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தமிழ்ல பதிட்டை செய்ய வேண்டும். குடநீராட்டு செய்து சக்கரங்கள் எந்திரங்கள்லாம் வைத்து நம்ம முறையாக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா மற்றபடி தாராளமாக சிறிய அளவிலான திருமேனிகளை சிவலிங்க திருமேனிகளை நம்ம வீட்டில் வைத்து கண்டிப்பா நம்ம வழிபாடு செய்யலாம். நித்திய பூசை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது இல்ல பிரதோஷ தினங்களிலாவது கண்டிப்பாக சுவாமிக்கு ஒரு பால், ஒரு தேன், ஒரு பன்னீர் அந்த அளவுக்காவது அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி தீப தூப அலங்காரம் நெய்வேத்தி ஏதாவது உங்களால முடிந்த ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பால், இல்லை கற்கண்டு, இல்லை ஒரு உலர்ந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அதை கூட வைத்து நம்ம நெய்வேத்தியம் செய்துட்டு சாமிக்கு ஒரு கற்பூர பேரொழி காட்டலாம். பதிகங்கள் சுவாமியை நினைச்சு உருகி அருளாளர்கள் அருளி செய்த திருமுறைகள் நமக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதை நம்ம பாராயணம் செய்யலாம். செய்து நம்ம இறைவனுடைய திருவடியை நம்ம இறுக பிடிப்பதன் மூலமாக சுவாமியுடைய அன்புக்கும் அருளுக்கும் நம்ம பாத்திரமாவதனால நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி தான் அடைய முடியுமே தவிர அதுல வீழ்ச்சி என்பது அபத்தமானது. இது அறிவிற்கு ஒவ்வாததும் கூட. ஐயப்ப சிவபெருமானோட பக்தர்கள் அப்படின்னாலே திருநீறு பூசுவாங்க. யாருமே அவரோட பக்தர்கள் கோவிலுக்கு வந்துட்டு திருநீர் இல்லாம வெளியில போக மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த திருநீர் பற்றி சொல்ல முடியுமா? திருஞான சம்பந்தர் பெருமான் திருநீற்றுக்காகவே 10 பதிகங்களை பாடி அதனால ஏற்படுகின்ற நன்மைகளை நமக்கு பாடலாக நம்ம கொடுத்திருக்கார். திருநீற்றினுடைய பெருமையை பாடி அதுக்கு ஒரு நிகழ்வும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆறாம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு காலத்துல நடந்த நிகழ்வு. தமிழகம் முழுக்க சைவ சமயம் இல்லாம சமண சமயம் பரவி இருந்த காலத்துல பாண்டிய பேரரசியான மங்கையர்க்கரசி நாயனாருடைய முயற்சியினால திருஞான சம்பந்தர் பெருமான் மதுரைக்கு வராரு. வரும்பொழுது அவருடைய மடத்துக்கு சமணர்கள் பாண்டிய பேரரசனுடைய மன்னனுடைய உத்தரவின் பேரில் தீ வைக்கிறாங்க. அந்த தீய சாமி பதிகம்பாடி திருஞான சம்பந்த பெருமான் பதிகம்பாடி பாண்டிய மன்னனுக்கு அது போய் சேரும்படியாக அது வெப்பு நோயாக பாண்டிய மன்னனுக்கு போய் சேர்கிறது. பாண்டிய மன்னன் தீராத வெப்பு நோயால் தவித்துக் கொண்டிருக்கிறார்.
மங்கையர்க்கரசி நாயனாரும் குலச்சிறை நாயனாரும் வேண்ட திருஞான சம்பந்தர் பெருமான் ஆலவாய், அதாவது இன்றைய மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய மடப்பள்ளியில இருந்து சாம்பலை எடுத்துட்டு, மடப்பள்ளி சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து பதிகம் பாடி அதை திருநீராக பூச கூன் பாண்டியனான பாண்டிய பேரரசனான கூன் பாண்டியன் அந்த வெப்பு நோய் தீர்ந்து நின்ற சீர் நெடுமாற நாயனாராக இன்று நாம அவர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாயனாராக இருக்கிறார். அப்போ திருநீற்றினுடைய மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். திருநீற்றால ஆகாதது எதுவுமே கிடையாது. சுவாமியுடைய திருச்சின்னமாக திருநீற்று இருக்கிறது. பெருமானும் திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்திலையுமே அதை நிறைய இடத்துல நால்வர் பெருமக்களும் திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு பறைசாட்டியிருக்காங்க. பெருமானே வந்து திருநீற்று தான் பூசி அருள் புரிகிறார். நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய திருமுறைகள்ல சுவாமியினுடைய திருக்கோலங்கள் வர்ணிக்கும் பொழுது அவர் பொடி அணிந்து, வெந்நீர் பொடி அணிந்து, திருநீர் அணிந்து தான் காட்சி கொடுத்ததாக அருளாளர்கள் அருள் செய்கிறார். அப்போ சுவாமியே திருநீர் பூசிக்கிறாரு. அந்த திருநீரை நாம பூசுவதனால் என்ன வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்த்துக்கோங்க. உதாரணமாக இந்த மந்திரமாவது நீர் பதிகம், மந்திரமாவது நீர் பதிகமானது ஆலவாயில் அருளி செய்த பதிகம். நமக்கு உடம்பு ஏதாவது சரியில்லை, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக நம்ம வெளியே போகிறோம், மனதளவில் ஏதோ மனதளவில் நமக்கு ஏதாவது சரியில்லைன்னும் போது அந்த பதிகத்தை பாடி திருநீரை எடுத்து நாம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது அந்த பாதிப்பில் இருந்தோ இல்லை அந்த நம்ம எதிர்பார்த்த ஒரு பலனானது நமக்கு மிக விரைவாக நமக்கு அமையும். இது கண்கூடாக கண்டறிந்த உண்மை. ரெண்டாவது, திருநீர் வந்து ஒரு மிக தத்துவம் வாய்ந்தது. அந்த திருநீரை பார்க்கும்போது எடுத்து பூசும்போது தான் நமக்கு ஒரு ஞாபகம் வரணும். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சார்ந்த சாம்பல் தான். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில பிடி சாம்பல் தான் நமக்கு அந்த உணர்வை நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆணவம் நம்ம தான்ற எண்ணமும் ஆணவமும் நமக்கு தலை தூக்காது. நமக்கு அப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தான் என்ற தன்முனைப்பு தான் மிகவும் நமக்கு பிரச்சனைகளை நம்ம அதிகமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறதா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த தன்முனைப்பே அந்த ஆணவத்தையே தட்டி அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக திருநீர் இருக்குது. ஆணவத்தை அடக்கும்பொழுது கண்டிப்பா சுவாமியோட திருவருள் நமக்கு பாத்திரமாகும். நமக்கு எந்த விதமான பாதிப்புகளோ மனதளவிலோ உடல் அளவிலோ சூழ்நிலை அளவிலோ எதுவுமே நமக்கு தீண்டாது. அப்படி நமக்கு அரணாக காக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கிறது திருநீர்.